ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னன்னா, YouTube வந்து அவங்களோட 4000 வாட்ச் ஹவர்ஸ 8000ஆ மாத்த போறாங்க அப்படின்னு. நான் கூட இது ஃபேக்கா இருக்குமோ அப்படின்னு நெனச்சேன். ஆனா அது ஃபேக்லாம் கிடையாது. அது உண்மதான். நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி 1ஆம் தேதியிலருந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ 8000ஆ மாத்த போறாங்க. இப்பவே சில யூடியூபர்ஸ்லாம் நம்மளால மானிடைஸ் பண்ண முடியலையே அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதில இத வேற எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறாங்க. இந்த ஏஐ அதிகமாவறதுனால எவ்வளோ பிரச்சனை ஆகுது பார்த்தீங்களா? இது YouTubeக்கு மட்டும் கிடையாது. எல்லாத்துக்குமே தான் இது ப்ராப்ளம். டீச்சருங்க, டாக்டருங்க, வேலைக்கு போறவங்க, ஸ்டாஃப்ஸு, டிமார்ட்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தான் இது ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா, ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். ஒரு ரூ. 5,00,00,000 பணம் இருக்கு. ஒரு வீட்ல பதுக்கி வைக்கணும் அப்டின்னா, அந்த காலத்துல வந்து பாதுகாப்பு இருக்காது. அதனால ஒரு 10 செக்யூரிட்டிய போடுவாங்க. அந்த பணத்த பாதுகாக்கிறதுக்காக. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 10 செக்யூரிட்டிய எடுத்துட்டு ஒரு ஆள மட்டும் போட்டு 10 இடத்துல கேமரா வச்சுருவாங்க. அந்த மீதி இருக்க 9 பேத்துக்கு வேல இருக்காது. ஸோ இப்படி தான் டெக்னாலஜி டெவலப் ஆக நம்மளுக்கு வேலை இல்லாம போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு அவேர்னஸ், கிரியேட் அவேர்னஸ்.